நான் இப்போ தண்ணி பிடிக்கிறேன். இந்த பேக் வாஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த தண்ணி பேக் வாஷ் ஆகிட்டு இருக்க தண்ணி பாருங்க. இந்த தண்ணி பேக் வாஷ் ஆகும்போது இந்த கலர்ல தான் இருக்கு. அவர் பிடிச்சி கொடுக்குறாரு. நம்ம அந்த ஃபில்டரான வாட்டர் இங்கே தான் இந்த டேங்க்ல வந்து விழுந்துருது. தேங்க்யூ. இந்த தண்ணி தான் இது ஃபில்டரான வாட்டர். இதை வந்து நீங்க டைரக்டா ஈவன் குடிக்கலாம். ஹாய், திஸ் இஸ் பிரேம், ஓசோன் டெக்னாலஜிஸ்ல இருந்து பேசுறேன். நம்ம இப்போ வானகரத்தில் இருக்கோம். பூந்தமல்லி ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில். நம்ம இங்கே ஏன் இருக்கோம்னா, இங்கே நம்ம ஒரு ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் 2017 எண்டில் இந்த மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, இங்கே வாட்டர் வந்து ரொம்ப புவர். இந்த ஏரியாவில் வந்து வாட்டர் ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், ப்ளஸ் வாட்டர் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமுக்காக ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணி இந்த ஹவுஸில் 6 வருஷத்துக்கு முன்னால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த போர்வெல் வாட்டரை செக் பண்ணோம். அப்போ அந்த போர்வெல் வாட்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த போர்வெல் வாட்டர் வந்து ரொம்ப மஞ்சள் கலரில், இந்த மாதிரி கரை பிடிச்ச கலரில் தான் இருந்துச்சு தண்ணியே. அப்போ வந்து அந்த தண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த வாட்டர் வந்து நம்ம ரொம்ப ஹை டிடிஎஸ், அதாவது சால்ட்டோட அளவு, உப்போட அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 2 விதமான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணணும். இந்த வாட்டரை வந்து 2 விதமாக நம்ம ஃபில்டர் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டு இதுக்கு 2 ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மஞ்சள் ப்ரௌனா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட்டும், ரெண்டாவது வந்து அந்த ஹார்டாக இருக்கிற அந்த வாட்டரை வந்து நல்லா போர்ட்டபிள் வாட்டராக மாற்றிக்கிறதுக்கு, நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவில் தண்ணியாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அயன் ரிமூவல் பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அயன் ரிமூவல் பிளான்ட்னா என்னென்னா, தண்ணியில் இருக்கிற இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும் தண்ணி, ப்ரௌன் கலராக மஞ்சள் கலராக இருக்கிறதா அயன் ரிமூவல் பிளான்ட் சொல்லுவோம். அயனோட கலர் அப்படி தான் இருக்கும். அந்த கலரை ரிமூவ் பண்ணுற பிளான்ட் தான் இது. இந்த டேங்க் பேர் ஏரியேஷன் டேங்க்னு சொல்கிறோம். இந்த ஏரியேஷன் டேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் ஆன் பண்ணோடனே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். போர்லேருந்து வந்து இந்த டேங்க்கில் விழுந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து இந்த மாதிரி கலராக மாறிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மஞ்சள் கலரில் மாறிடும். இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கூட வந்து ஏரும் சன்லைட்டும் படும்போது, தட் இஸ் ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஏரும் சன்லைட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஏரும் சன்லைட்டும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி ஆக்சிடைஸ் ஆகி அந்த அயன் வந்து அதோட ஒரு ஸ்டேட், ஃபெரஸ் ஸ்டேட்லேருந்து ஃபெரிக் ஸ்டேட்டுக்கு அப்போ தான் மாறும். அப்படி மாறும்போது தண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன், எல்லோ, மஞ்சள், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலரில் மாறிடும். அது ஒரு 3-4 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் இந்த டேங்க்குள்ளேயே அந்த இது வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. 2 ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். நான் அந்த ஃபில்டர் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இவங்க வீட்டில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பிளான்ட் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணுனதுனால இருக்கிற ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 ஃபில்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஃபில்டர் தான் அந்த வாட்டரை கிளியர் பண்ணுது. இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான மீடியா, அதாவது பெபிள், சைலஸ்னு ஒன்று, கோர் சாண்டு, ஃபைன் சாண்டு, சூப்பர் ஃபைன் சாண்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு மீடியாலாம் ஃபில் பண்ணி தான் இந்த வெசலை நம்ம ரன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு மீடியாலெல்லாம் வரும்போது தண்ணியில் இருக்கிற எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸ், கலர் எல்லாம் ரிமூவ் ஆகி வாட்டர் கிளியராக மாறிடும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். எதுக்காக இந்த ஃபில்டர் நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வரக்கூடிய ஸ்மெல், இப்போ ஒரு அயன் வாட்டராக இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்கில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகும்போது அதில் நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரிலாம் விழுந்து இறந்துடும். இதெல்லாம் வந்து பயாலஜிக்கலாக இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த தண்ணியில் வர ஸ்மெல்லையும் இந்த மாதிரி பயாலஜிக்கல் திங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பனில் 1150 ஐவின்னு சொல்லுவாங்க. அதாவது அயோடின் வேல்யூ வந்து 1150 இருக்கணும். அந்த கார்பன் தான் பெட்டர் அப்சார்ப்ஷன் கொடுக்கும், நிறைய அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி கார்பன் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வர வாட்டர் வந்து இன்னொரு டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமுக்கு போயிடுது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லேருந்து வர வாட்டர் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஓ ஃபில்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது கம்ப்ளீட்டாக இந்த வீடு ஃபுல்லாகவே நமக்கு ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே கார்டனுக்கு அது மாதிரி இதுக்கு மட்டும்தான் அவங்க போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க ஃபுல் ஃபேமிலி யூஸ் பண்ணுறது வந்து ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கார்டன் ஏரியா பெருசு, ப்ளஸ் ரெயின் வாட்டர் சோக் பீட்லாம் வச்சுருக்காங்க. இது வர வேஸ்ட் வாட்டரெல்லாம் அந்த சோக் பீட்டில் போட்டு ரீஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. திருப்பி அவங்க போருக்கே அந்த தண்ணி வந்து கிடைச்சிடுது. ஸோ வாட்டர் வேஸ்டேஜே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இந்த வீட்டில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணி 6 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர்லாம் ஃபேட் ஆனதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 10 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். என்ன காரணம், நம்மகிட்ட அவ்வளோ நல்ல சர்வீஸ், ஸ்ட்ராங் சர்வீஸ் டீம் இருக்கிறதுனால சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனி ப்ராப்ளம்ஸ் நம்ம இமீடியட் அட்டன் பண்ணிடுறோம். ஸோ மிஷினோட லைஃப்பை ப்ரொலாங் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 6 years ஓல்டு. இது 10 yearsக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் சிஸ்டம். பிகாஸ் நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆர்ஓ பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இது செகண்ட் நம்ம பண்ண போகிற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான் ஆர்ஓ. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் நீங்கள் பார்த்துட்டீங்க, செகண்ட் தான் ஆர்ஓ பண்ணுறோம். இந்த வாட்டர் அந்த டேங்க்ல ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டர், அயன் ரிமூவ் ஆகி ஃபில்டர் ஆகி இருக்கிற வாட்டரை வந்து நம்ம பம்ப் பண்ணி இதுலேயும் நம்ம சாண்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா இது மேண்டேட்ரி. எனி ஃபில்டர் ஆர்ஓ மெம்பரேட்க்கு முன்னால் சாண்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் கார்பன் ஃபில்டர்ஸ் மேண்டேட்ரி இருக்கணும். இப்போ தான் வந்து டேங்க்ல ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டரில் ஏதாவது கண்டாமினேஷன் ஆனால் கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கான சிஸ்டம் தான் இது. இந்த சாண்ட் ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர் தாண்டி வரும்போது இந்த ஆர்ஓ யூனிட் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்டும் 6 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், யூனிட் 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த யூனிட்ல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, இந்த 6 yearsக்கு தாண்டி இந்த மிஷின் இன்னும் ஒரு 5 years கூட ஒர்க் பண்ணும். என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இந்த மிஷினுக்கு. இந்த வாட்டர் வந்து உள்ள என்ட்ரான உடனே இதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இங்கே கொடுக்குறோம். மைக்ரான் ஃபில்டர்னு சொல்கிறோம். இந்த மைக்ரான் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸை அப் டு 5 micron வரைக்கும் ஃபில்டர் பண்ணிடும். இது பேசிக்காக எல்லா ஆர்ஓ பிளான்ட்லையும் மேண்டட்ரியாக வர வேண்டிய ஒரு ஃபில்டர் தான் இது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த வாட்டரில் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் போகுது. ஹை ப்ரெஷர் வந்து பம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற இந்த 2 bar 3 bar ப்ரெஷரில் இருந்து அது வந்து 15 bar ப்ரெஷர் 14 bar ப்ரெஷருக்கு இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் பண்ணி கொடுப்போம். இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் எஸ்எஸ் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லாமல் வந்து இந்நேரத்துக்கு பம்பெல்லாம் கரோடாக இருக்கும். நீங்கள் 5-6 வருஷம் யூஸ் பண்ணுற மோட்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 6 years வாட்டரில் இருக்கிற ஒரு பொருள் எப்படி இருக்கும்னு, இது 6 years ஆகி கூட கரோஷனே எதுவுமே இல்லை. இதில் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட் எதுவுமே கரோடாக இருக்காது. காரணம் என்னன்னா, இதுக்கும் உப்பு தண்ணியில் தான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பம்ப் வந்து என்ன பண்ணுன்னா, நேராக இதுலேருந்து பம்ப் பண்ணி இந்த மெம்பரேன் கணிச்சிடும். இந்த மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் ஹவுசிங்குள்ளே இருக்கு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மெம்பரேன் ஹவுசிங். வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீளமாக, அது மெம்பரேன் ஹவுசிங். அதுக்குள்ளே தான் மெம்பரேன்ஸ் இருக்கு. இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுன்னா, இந்த 3 மெம்பரேன்குள்ளேயும் போகும். இந்த 3 மெம்பரேன்குள்ளே இந்த தண்ணி போகும்போது 1 மணி நேரத்துக்கு நமக்கு 750 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கிடைக்கும். அப்போ இது எப்படி உள்ள இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா, இந்த மெம்பரேன் ஹவுசிங்க்கும் மெம்பரேனுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும், மைன்யூட் கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் இந்த தண்ணி போய் நிற்கும். அப்போ தண்ணி நிற்கும் போது ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்டர் போய் அந்த மெம்பரேன் மேலே போய் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த மெம்பரேனுக்குள்ள சின்னதாக போர்ஹோல்ஸ் இருக்கும். நம்ம மரமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மரத்தில் இருக்கிற வேர் இதுதான் ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து என்ன காரணம்னா, அது தண்ணியை உள்ள எடுத்துக்குது வேர். இது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது வந்து தண்ணி நம்ம வெளியே எடுக்கிறோம் நம்ம பயன்பாடு. ஸோ இது நேச்சுரலாக இயற்கையாக இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா, இந்த மெம்பரேனுக்குள்ளே போகும்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிட்டு வெளியே போயிடும். ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் வாட்டர்னு சொல்கிறோம். அப்படி வெளியே வர வாட்டரை அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இங்கே ஸ்பெசிஃபிக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கார்டனுக்கு அப்ளை பண்ணுறோம். மீதியை வந்து அவங்க ரீசார்ஜ் பிட் போட்டு திருப்பி கிரவுண்டில் விட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்டட் வாட்டரை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, ஒரு யூவி சேம்பருக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த யூவி சேம்பர் ஏன் பண்ணணும், இன் ஜென்ரலாக நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க. இது ஏன் நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் இருக்கிற பயாலஜிக்கல் க்ரோத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இந்த யூவி ட்ரீட்டட் வாட்டர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பயாலஜிக்கல் க்ரோத்தை அவாய்ட் பண்ணிடும். இந்த வாட்டர் வந்து டேங்க்ல போய் ஸ்டோர் ஆகி பீப்புளோட யூட்டிலிட்டிக்கு போயிடும். வீட்டிலேருந்து எல்லாரும் குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டரோட சிஸ்டம் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா, இந்த இருக்க கண்ட்ரோல் பேனலில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேங்க் இருக்க இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மிஷின் இருந்து டேங்க் இருக்கிற இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஸோ அதோட கண்ட்ரோல்ஸை அங்கேருந்து இவங்களால இங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியல எங்களுக்கு. ஸோ இதனால மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த டேங்க்லேருந்து வாட்டர் நேராக ஓவர் ஹெட் டேங்க் போயிடும். இந்த மிஷின்லேருந்து நேராக ஓவர் ஹெட் டேங்க் போகுது வாட்டர் வந்து. ஸோ அந்த டேங்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால இது மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வாட்டரோட குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா, இது ட்ரீட்டட் வாட்டர் போகக்கூடிய லைன். இந்த ட்ரீட்டட் வாட்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து எந்த இம்ப்யூரிட்டிஸுமே இருக்காது. இதுவே வந்து ரிஜெக்ட் வாட்டர் போகிற லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌனிஷாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வேஸ்ட் வாட்டர் போகிற லைன். ஸோ வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகி போகும்போது இப்படி தான் மாறிடும் இந்த இதெல்லாமே. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய டாய்லெட்டில் இருக்க ஷவர், ரெயின் ஷவர்ஸு, நீங்கள் ஏதாவது காஸ்ட்லியான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய டேப்ஸ் எதுவுமே கரோட் ஆகாது, எங்கேயுமே வந்து கரை பிடிக்காது. அதே மாதிரி எந்த இடத்துலையும் வந்து கீசரோ, உங்கள் சோலார் கீசரோ இல்லைன்னா உங்களோட மெயின் வந்து வாட்டர் ஹீட்டர்ஸ் எதுவுமே வந்து
அடைச்சிக்காது, பைப் லைன்ஸ் எல்லாம் சோக் ஆகாது, எந்த இதுவுமே இந்த வாட்டர்ல நடக்காது. அதை விட ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வந்து வாஷ் பேஷன்ல தண்ணி எடுத்து நீங்க ஃபேஸ் வாஷ் காக்லிங் கூட பண்ணலாம். ஈவன் தண்ணித்தால் எடுத்து அந்த தண்ணி கூட குடிக்கலாம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து ட்ரிங்கபிள் குவாலிட்டியில தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பண்ணும்போது நீங்க அப்படியே பண்ண முடியாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கு, போட்டு ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை இருக்காங்க, தெரியாம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லை ப்ரஷ் பண்ணும்போதோ அந்த டேப் வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்மளோட இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம கேரண்டியாக சொல்லலாம், அதை யூஸ் பண்ணுற யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே இருக்காதுங்கிறது தான் நம்மளால ஒரு கேரண்டியான சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் எதுக்கு தேவை? இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இது ரியலாகவே தேவை இருக்கா நம்ம வாட்டருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து யாரோ ஒரு நல்ல கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த விஷயம் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா சில வாட்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாது. அது தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த வாட்டரை கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் இப்போ தண்ணி பிடிக்கிறேன். இது பேக் வாஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த தண்ணி பேக் வாஷ் ஆகிட்டு இருக்க தண்ணி பாருங்க. இந்த தண்ணி பேக் வாஷ் ஆகும்போது இந்த கலர்ல தான் இருக்கு. இதுவே வந்து வெயில் காலம் அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான அளவுல ஆரஞ்சா இருக்கும் தண்ணி. இப்போ வந்து மழை காலங்கனால கொஞ்சம் அந்த மஞ்சள் அண்ட் ஆரஞ்சு கலரோடது கம்மியா இருக்கு. இப்போ நம்ம பேக் வாஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த டேங்க்ல தான் பேக் வாஷ் ஆகிற தண்ணி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம ஃபில்டரான தண்ணி டேங்க்ல தான் வந்து விழுது. இந்த டேங்க்ல தான் ஓவர் டேங்க் அனுப்புறாங்க. இந்த ஃபில்டரான தண்ணியை வந்து நீங்க இப்போ பார்க்குறோம், அவர் பிடிச்சி கொடுக்குறாரு. நம்ம அந்த ஃபில்டரான வாட் இங்கே தான் இந்த டேங்க்ல வந்து விழுந்துருது. தேங்க்யூ. இந்த தண்ணி தான் இது ஃபில்டரான வாட்டர். இதை வந்து நீங்க டைரக்டா ஈவன் குடிக்கலாம். பிகாஸ் இந்த தண்ணியோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரா வாட்டர், இதுதான் நம்ம ட்ரீட்டட் வாட்டர்.